மாநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதில் குறிப்பாக பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வடபழனி முதல் பூந்தமல்லி வரையிலான பாதையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டப்போகிறது மெட்ரோ நிர்வாகம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் 4 கீழ் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதில் முதல் கட்டமாக பூந்தமல்லி பணிமனை முதல் வடபழனி வரையிலான உயர்மட்ட பாதையில் கட்டுமான பணிகள் 90% மேல் நிறைவடைந்துள்ளன. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி இந்த பாதையில் சோதனை ஓட்டமானது மிக விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக தண்டவாளங்கள் அமைக்கும் பணி மற்றும் சிக்னல் அமைக்கும் பணிகள் இரவு பகலாக முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ள ரயில்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அவை ஓட்டுநர் இல்லாமலேயே இயங்கும் திறன் கொண்டவை. பூந்தமல்லியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பணிமனையிலிருந்து ரயில்கள் புறப்பட்டு வடபழனி வரை உள்ள நிலையங்களை சென்றடையும் வகையில் மின்சார இணைப்புகள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. இந்த வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் 2026 ஜனவரி 15ஆம் தேதி வாக்கில் தொடங்க உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்தவுடன் பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி பெற்று இந்த குறிப்பிட்ட வடபழனி பூந்தமல்லி வழித்தடம் 2-3 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என சொல்லப்படுகிறது. இது சென்னையின் மேற்கு பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.